ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நீலகிரி முதுமலையில் இரவு நேரங்களில் கடும் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் கடும் வெயில் போன்ற காலநிலை மாற்றத்தால் இந்த வருடம் முன்கூட்டியே வறட்சி தொடங்கியுள்ளது. இதனால் வன விலங்குகள் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் ஆசியாவின் மிக பழமையான புலிகள் காப்பகமாகும். இங்கு புலிகள், யானைகள், சிறுத்தை, கரடி, மான்கள் உள்ளிட்ட வன விலங்குகளுடன் அரிய வகை செடி கொடி மரங்களும் அதிகளவில் காணப்படுகின்றன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் அதிகமான வெயிலும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக மரம், செடி, கொடிகள் முன்கூட்டியே காய்ந்து வருவதுடன் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளிலும் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா முன்ன இருக்கிறச்ச எல்லாம் கொஞ்சம் மினிமலாக நார்மல் வெதரில் இருந்துச்சு. இப்போது பனியும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால பிளான்ட்ஸு அந்த மாதிரி கிராஸ் லேண்ட்ஸு எல்லாமே சீக்கிரமாக கருகி போகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் இந்த டேம் சர்க்கிளில் இருக்கிறனால அனிமல்ஸு தண்ணி பிரச்சனை இது வரைக்கும் வரல. இதனால் உணவு மற்றும் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் வனவிலங்குகள் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி வேறு பகுதிகளுக்கு இடம்பெயரும் நிலையும் காணப்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் வனவிலங்குகள் அதிக அளவில் நுழையும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. ரெகுலராக 10-20 எலிஃபென்ட்ஸ் பார்க்குற இடத்துல ஒரு எலிஃபென்ட் பார்க்குறதே இப்போ கொஞ்சம் ரேராக இருக்குது. அதனால் எல்லாமே காட்டுப்பகுதியிலேருந்து ஊர் பக்கம் போகிற சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தக்க சிச்சுவேஷன்ஸு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு டிபார்ட்மெண்ட்டும் பொதுமக்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கடும் வறட்சி நிலவும் சூழ்நிலையில் வனப்பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் அமைத்து வனத்துறையினர் தண்ணீர் நிரப்பி வருகின்றனர். இந்த வருடம் வறட்சிக்கான அறிகுறி முன்கூட்டியே தென்பட்டுள்ளதால் அதற்கான பணிகளிலும் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பருவம் தவறி நடக்கும் இது போன்ற நிகழ்வுகள் அடுத்த சந்ததியை மட்டுமின்றி வனவிலங்குகளையும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி வருவதுதான் துயரம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.